தானியங்களோட இயற்கை சத்தும் சுவையும் மாறாம மாவு அரைக்க பெஸ்ட் ஆனது அல்ட்ராவின் பேட்டன்டட் கோனிக்கல் ஸ்டோன்கள் மட்டும்தான். அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. தேனி அல்லிநகரம் நகராட்சி அலுவலகத்தில் வருவாய் ஆய்வாளராக இருப்பவர் ராமசாமி, வயது 52. இதே நகராட்சி சேர்மன் ரேணு பிரியாவின் கணவரும் 20வது வார்டு கவுன்சிலருமான பாலமுருகன் தேனி வடக்கு நகர திமுக செயலாளராகவும் இருக்கிறார். இவர் கடந்த 24ஆம் தேதி பணியில் இருந்த ராமசாமியை ஃபாரஸ்ட் ரோட்டில் உள்ள திமுக அலுவலகத்திற்கு உடனே வருமாறு கால் செய்து அழைத்தார். ராமசாமி அங்கு சென்றபோது பஸ் ஸ்டாண்டில் உள்ள 2 வீலர் பார்க்கிங்கை எடுக்கச் சொல்லி தீர்மானம் போட்டு 6 மாசம் ஆயிருச்சு, இன்னும் எதுக்கு எடுக்கவில்லை என கேட்டுள்ளார். 2 முறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளோம், இன்னும் எடுக்கவில்லை. இது தொடர்பாக நகராட்சி சேர்மன் துணை சேர்மனிடம் தான் பேசிக் கொள்வதாக ராமசாமி கூறியிருக்கிறார். இதை கேட்ட பாலமுருகன், நீயும் நகராட்சி கமிஷனரும் நான் சொல்வதை கேட்க மாட்டீர்களா? நகராட்சி சேர்மன் நான் தான், என்னுடைய பேச்சை கேட்காமல் எவனும் பணியில் இருக்க முடியாது என ஒருமையில் பேசியிருக்கிறார். மேலும் பட்டியல் இனத்தைச் சேர்ந்த ராமசாமியை ஜாதி பெயரை சொல்லி அருவருப்பான வார்த்தைகளால் திட்டி அடிக்க பாய்ந்ததுடன் கொலை மிரட்டல் விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக தேனி நகர போலீசில் புகார் அளித்த ராமசாமி திமுக நிர்வாகி பாலமுருகன் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தின் கீழ் வழக்கு பதிந்து உரிய பாதுகாப்பு வழங்குமாறு கேட்டார். திமுக நகர செயலாளர் என்பதாலும் சேர்மனின் கணவர் என்பதாலும் போலீசார் அவர் மீது வழக்கு பதிவு செய்ய தயக்கம் காட்டினர். இந்த விவகாரத்தில் திமுக வடக்கு மாவட்ட செயலாளர் தங்க தமிழ்ச்செல்வன் தலையிட்டு பாலமுருகன் மீது வழக்கு பதிவு செய்யக்கூடாது என்று போலீசாரிடம் அறிவுறுத்தியதாகவும் கூறப்படுகிறது. இதனால் கடந்த 3 நாட்களாக வழக்கு பதிவு செய்யாமல் போலீசார் ராமசாமியிடம் புகாரை வாபஸ் பெறுமாறு தொடர்ந்து பஞ்சாயத்து பேசி வந்தனர். இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்ததால் வேறு வழியின்றி தேனி நகர் போலீசார் பாலமுருகன் மீது தாழ்த்தப்பட்டோர் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இன்னொரு பக்கம் இந்த வழக்கை நீர்த்து போக செய்ய ராமசாமி தன்னை தாக்கியதாக பாலமுருகனிடம் ஒரு புகாரை பெற்று ராமசாமி மீது வழக்கு பதிவு செய்ய போலீசார் நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் தெரிகிறது.